அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். இன்று பதவியில் வருகிறவர்கள் பணி செய்வதற்காக வருகிறார்கள் என்பது மாறிவிட்டு, பதவியில் அமர்வது, மக்களை அடக்கி ஆள்வது, நான் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்வதற்கும், வசதி வாய்ப்புகளோடு வாழலாம் என்கின்ற மனநிலையோடு இன்று பதவிகளை தேடுகிறவர்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது என்று எச்சரிக்கின்றார். சீடத்துவம் என்பது சிம்மாசனத்தில் அமர்வதல்ல, சிலுவை சுமப்பது. பதவியில் அமர்வதல்ல, பணிவிடை செய்வது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் பாடுகளை நற்செய்தியாக அறிவிக்கின்றார். ஆகவே இங்கே சீடர்களுக்குள்ளே யார் பெரியவர் என்ற சிக்கல்கள் வருகின்ற போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீங்கள் உங்களுக்குள் பெரியவராக இருக்க விரும்புவது கூடாது, மாறாக நீங்கள் தொண்டராக இருங்கள் என்று கற்றுத்தருகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பாதங்களை கழுவி, சீடர்களின் பாதங்களை கழுவி ஒரு உதாரணத்தை நமக்கு தருகிறார். திருச்சபை என்பது தன்னலமற்றது, அதிகாரத்தால் ஆள்வதல்ல, மாறாக அன்பால் அரவணைப்பது. நாம் எல்லாம் கடவுளுடைய பணியாளர்கள் என்ற ஆழமான நம்பிக்கையை நாம் மனதில் வைத்திருக்கிறேன். ஆகவே கடவுள் தருகின்ற நல்வாழ்வை, கடவுள் தருகின்ற பொறுப்புகளை பிறருடைய நன்மைக்காகவே நாம் பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்தும் போது நாம் ஆண்டவரை மகிழ்கின்றவர்களாய், ஆண்டவரால் பாராட்டப்படுகின்றவர்களாய், ஆண்டவரால் பின்னரசில் பரலோகத்தில் வாய்ப்பு பெற்றவர்களாய் இருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார்.